அவர் நமக்காக மரித்து போகிறதுக்கும் நமக்காக பலியாகிறதுக்கும் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் பலிகள் செலுத்துவதற்கும் பலவிதமான வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில் அந்த கொல்கத்தா மலை மேலே அவர் உமக்காக எனக்காக பலியானது உண்மை தானே? உலகமே நம்புது, கவர்மெண்ட் நம்புது, லீவ் தரான். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பலி இருந்தது, தகன பலி. ஆடுகள், மாடுகள், கோழி, வட்டகம், புறாக்கள், இப்படியாப்பட்ட ஒரு பலிகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன் ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்கன்னா, அவங்க பலவிதமான பாவங்களை செய்வார்கள். அந்த பாவத்துக்கு பரிகாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊழியக்காரனத்தில் அவனுக்கு மிஞ்சின சக்தி மிஞ்சினதுக்கு அளவுக்கு அவன் ஒரு பலியை கொண்டு வருவான். புரியுதா? பெரிய பணக்காரன் இருந்தால் ஒரு ஒட்டகத்தை ஓட்டின்னு வருவான், 1,00,000 ரூபாய் கொடுத்து. ஒரு மீடியமா இருந்தா ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு வருவான். ரொம்ப ஏழப்பட்டவனா இருந்தா கோழியோ இல்லை ஒரு புறாவை கொண்டு வருவாங்க. எதுக்கு? பாவம் பரிகாரம் செய்கிறதுக்காக. அந்த ஊழியக்கார் அதை வெட்டி அந்த ரத்தத்தை கொண்டு போய் உடம்படிக்கை பெட்டி மேலே தெளிச்சு அதை கொளுத்து புகையா அதை பர்ன் பண்ணும்போது அந்த புகைக்குள்ள கர்த்தருக்கு சுகந்த வாசனை என்று சொல்லப்படுகிறது. அதுல அவர் மகிமைப்படுவார். வலிகளை அந்த புகை மூலியமா தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனா பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. பாவங்கள் இன்னும் என்னாச்சு? பெருகினது தான். இன்னைக்கு நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு தீர்மானம் கொடுக்குறான்னு வைங்க, இப்போ இந்த நாட்டில் சிட்டிசனுக்கு, அப்பா நீ ஒரு பாவம் செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு தண்டனை எல்லாம் இல்லை, ஒரு கொலை செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு தண்டனை இல்லை, 1,50,000 அபராதம் கட்டிடு, உன் கொலை மன்னிக்கப்படுது அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் கொலைகாரனா இருப்பாங்க. ஏன்? ஒரு 50,000 தானே, என்கிட்ட கோடி இருக்குது, ஒரு கொலை பண்ணிட்டு 50,000 கொடுத்துருவேன். புரியுதுங்களா? அந்த பாவத்துக்கு தண்டனையே இல்லை, மன்னிப்பும் இல்லை, அது நிரந்தரம் அல்ல. அந்த கொலைக்கு நிரந்தரமான விடுதலையே இல்லை. அது இன்னும் என்ன ஆகும்? பாவம் பெருகினே போவோம். இப்போ திருடனை பார்த்து போலீஸ் கோர்ட்டில் சொல்கிறான், அப்பா திருடனா உனக்கு ஜெயில் தண்டனை இல்லை. இப்போல்லாம் திருடனுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் போடுறான். ஜெயில் தண்டனை இல்லை, ஒரு 10,000 50,000 கட்டிட்டு நீ விடுதலை ஆகிட்டு போயிடலாம்னா எவ்வளோ திருடனுங்க இருக்குவானுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நிம்மதியாக வாழ முடியுமா? நம்ம வீட்டில் கொஞ்சம் நெஞ்ச நெகம் பணத்தை வச்சுட்டு தைரியமாக போட்டுன்னு கடைக்கு போக முடியுமா? இல்லை டூருக்கு போக முடியுமா? என்ன பண்ணுவாங்க? கொச்சி எத்தனை போக மாட்டினா ஒரு 5,000 10,000 கட்டலாம். அது நிரந்தரம். அதே போலதான் ஆதியின் பலிகள் நிரந்தரமானது அல்லவே இல்லை. அதிகமாக என்ன ஆயிடுச்சு? பாவம் பெருக ஆரம்பிச்சிச்சு. பாவம் பெருக ஆரம்பிச்சிச்சு. இதை கண்டு ஃபீலிங் பட்டவர் யார்? இதை பார்த்து வேதனைப்பட்டவர் யார்? மனுஷன் கிடையாது, உருவாக்கின தேவன். இப்போ பாடணும், உருவாக்கும் தெய்வம் ஏகோவா சிக்கேனோ. பண்ணுமா? அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் படைத்தார், அவர்தான் உருவாக்கினார். அவர் பார்க்கிறார் இந்த மனுஷனுங்களுடைய தவறுகளையும் பாவத்தையும் அக்கிரமங்களையும், துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அல்லேலூயா. ஆதியிலே நோவா காலத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆதிகாண்டம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, மனிதனுகளை படைத்ததுக்காக அவர் இருதயத்தில் வெசன கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை படைத்ததுக்கு, மனுஷனை படைத்ததுக்கு படைத்தவர் துக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை சந்தோஷப்படுத்தினாங்க. நம்ம அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. ஏன்னா மாடுக்கு இருக்கிற மாதிரி உடம்பு நமக்கு இல்லை, நாய்க்கு இருக்கிற மாதிரி உடம்பு நமக்கு இல்லை. நமக்கு பேசவும் அறிவும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை பெற்ற சக்தியை கொடுத்திருக்கிறார். பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் நிம்மதியை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை. அதுகளுக்கு அல்ல, அப்படி படிக்கல. நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சாயலாக, தன்னுடைய இஷ்டத்துக்கு, தன்னுடைய சந்தோஷத்துக்காக நுண்ணிய கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆனா
உருவாக்கின காலத்திலே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். துக்கத்தினால எல்லாமே அழிச்சு போட்டார். ஆனா மீண்டும் ஜன உற்பத்தி ஆச்சு. மீண்டும் ஜனங்களுடைய பாவம் பெருகினுச்சு. அவர் மீண்டும் என்ன பண்ணாரு? வேதனைப்பட்டார். அல்லேலூயா. என்னடா இந்த ஜனங்க மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சினேன், மீண்டும் மீண்டும் ஆடுகளை மாடுகளை வெட்டி கொண்டு போயினே இருக்கிறாங்களே, இதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவை நம்ம யோசிக்கணும் அப்படின்ட்டு நினைத்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கர்த்தர் யோசிக்கிறார். அல்லேலூಯಾ. ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನವನ್ನು ದೇವರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. அந்த பாவத்தை கொண்டு வந்த அந்த சாத்தானுக்கு ஒரு சவாலை கர்த்தர் விட்டிருந்தார். இதோ இந்த ஸ்திரீ வம்சத்திலிருந்து ஒருத்தர் பிறந்து வரப்போகிறார், கொண்டு வந்த சாபத்தையும் பாவத்தையும் அவர் மூலியமா நிரந்தரமான ஒரு முடிவு கட்டப்போகிறது. அதை யோசித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே தேவன் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாவம் பெருகி 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 பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் பார்க்கும்போது பாவம் அதிகமாக பெருகி 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 அந்த பாவம் மனுஷனுக்கு என்ன கொடுக்குதான்? ரோமர் 6:23 படிங்க. ரோமர் 6:23 ஓதி. பாவம் கொடுக்கிற சம்பளம் மரணம். ஆமென். இந்த பாவம் பெருகி 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 அது நமக்கு ஒரு கிஃப்டை வைக்குது. என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது சம்பளம். அது என்ன சம்பளம்னு பார்க்கும்போது அதிகமா பாவம் செய்ய 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 அது மனுஷனுக்குள்ள மரணத்தை உண்டாக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. அவன் மனுஷன் என்ன செய்யறான்? பாவம் செய்து 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 பலிகளை அர்ப்பிச்சு ஏதோ பண்ணி இந்த உலகத்துல அந்த பாவத்துக்காக புண்ணியங்களை தேடுறாங்க. இன்னைக்கு சோறு போடுறாங்க, கோயில்கிட்ட போய் பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அதனால பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா பிச்சைக்காரங்கிட்ட கூட போய் பசின்னு அவங்ககிட்ட இருக்கிற சாப்பாடை எடுத்து கொடுத்துறான். அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய ரோடிங்கெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? அவனுடைய பாவத்தின் அக்கிரமங்களுக்கு புண்ணியத்தை தேடிக்கிற சிவாஜி நகர் சர்ச்சுக்கு போய் சோறு போடுறாங்க. அது பெருசா ஸ்டேட்டஸ்ல வேற எனக்கு போடுறாங்க. நீ சோறு போடுறது பெருசு இல்லை, உன் பாவத்தை விட்டியா? நீ நிரந்தரமா அந்த பாவம் செய்யறத விட்டியா? அதுதான் முக்கியம். நீ சோறு போட்டு என்ன பிரயோஜனம்? பாவத்தை விட்டணும் இல்லையா? ஏன்னா அந்த பாவம் என்ன தருது? மரணத்தை உண்டாக்குகிறது. இது சிலருக்கு தெரியாது. போய் சோறு போட்டு நான் சோறு போட்டேன் அவன் என்ன பண்றான்? ஒரு போட்டோவை தூக்கி இன்ஸ்டாகிராம்லயோ ஸ்டேட்டஸ்லயோ போட்டு தன்னை தான் பெருமையாக்கிக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சோறு போடுறவன் எப்படியா இருக்கணுமா? அவன் பாவமே செய்யாத, அவன் வெறும் புண்ணிய கிரியைகளை செய்து சோறு போட்டா கூட அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சோறு போடுறேன்ட்டு காமிக்கிறது அல்ல. பிரைஸ் எல்லாம். அதனால பாவம் எல்லாம் மன்னிக்கப்படாது. அது மரணத்தை உண்டாக்குகிறது. அதனால இங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம படிக்கும் போது ರೋಮರ್ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ರಿಂದ 3 ವಚನ ಓದಿ. ಆದುದರಿಂದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಅಪರಾಧ ನಿರ್ಣಯವು ಈಗ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ನಾವು ಯೇಸುವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣಕ್ಕಾಗಿ ಕಾದಿದ್ದೇವೆ. ಆದರೆ ಇವಾಗ ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಆ ರೋಮರಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿತು? ದೇವರು ಕೊಡುವಂತ ಉಚಿತವಾದ ನಿತ್ಯ ಜೀವ, ಫ್ರೀ. அல்லேலூயா. அவர்கிட்ட நித்திய ஜீவன் இருக்குது. அந்த நித்திய ஜீவன் மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவருக்கு அந்த நித்திய ஜீவன் கர்த்தர் நமக்கு ஃப்ரீயா கொடுக்கிறார். அப்போ அந்த நித்திய ஜீவனை வாங்கினவர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு என்ன இப்ப இல்ல? ಅಪರಾಧ ನಿರ್ಮಯವೋ ಈಗ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ನಾವು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಯಾರಾಗಿದ್ರಿ? ಅಪರಾಧಿಗಳಾಗಿದ್ರಿ. ನಾವೆಲ್ಲ ಕುற்றವಾಳಿಗಳಾಗುತ್ತಾ இருந்தோம். ஏதோ ஒரு விதத்துல குற்றவாளி,
ஏதோ ஒரு விதத்தில் அபராதிகளாக இருந்தோம் நம்ம. ஆமென். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள நமக்கு என்ன இல்லை? அபராதம். கண்டிப்பா நாம் குற்றவாளிகள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அது ஏன் குற்றவாளிகள் இல்லை என்றா, அவர் எல்லா குற்றத்தை, நம்முடைய எல்லா குற்றத்தை அன்றைக்கு சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது. மனிதன் எந்த மனிதன் மூலமா பாவம் நுழைந்ததோ அதே மனுஷகுமாரன் மூலமா அந்த பாவம் வெளியேறினது. இனி நான் நீ குற்றவாளிகள் அல்லவே அல்ல, நிரபராதிகள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ಡ್. ಮತ್ತೆ ಓದಿ ಅದೇ ವಾಕ್ಯ. ಆದುದರಿಂದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ நாம் இன்றைக்கு யாருக்குள்ள இருக்கிறோம்? யாருக்குள்ள இருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இனி வாழ்றது நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, இனி வாழ்றது நான் அல்ல, எனக்குள்ள ಕ್ರಿಸ್ತುವೇ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ಇನಿ ಜೀವಿಸುವವನು ನಾನಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನೇ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. அப்ப நம்ம யாருக்காக வாழணும்? கிறிஸ்து நமக்குள்ள வாழ்ந்து, இனி நான் அல்ல, என் பாவத்துக்கு நான் என்ன ஆயிட்டேன்? மரித்து போயிட்டேன். இன்னைக்கு நான் புதுசா பிறந்துட்டேன். இனி வாழ்ந்து இருக்கிறது யார் அல்ல? எனக்குள்ள, என் ஆத்மாக்குள்ள தேவ பரிசுத்த கிறிஸ்துவின் ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. இந்த சரீரம் அல்ல, இது தேவை இல்லை, ஆண்டவருக்கு தேவை இல்லை, உன் ஆத்மா தேவை. அதனால அவருடைய ஆத்மா உனக்குள்ள வச்சிருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் ஆத்மா உனக்குள்ள இருக்கிறதுனால நீ அபராதி அல்ல, நீ நிரபராதி. நீ அநீதிமான் அல்ல, நீ நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப வாழ்ந்து இருக்கிறது யார்? இந்த ஜோசப் சுரேஷ் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்து இருக்கிறார். இனி நான் எதுக்காக, யாருக்காக வாழணும்? எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துக்காக நான் இந்த பூமியில வாழ வேண்டும். ஆமென். எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக தேவன் ராஜ்யத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். அவர் அதை உண்டாக்கின அந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் உண்டு என்று நான் நம்பி எனக்காக இந்த பூமியில வாழாமல் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆததனால வாழ்கிறவர்கள் நாம் அல்லங்க, நாம் ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಏನಂತ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಅಪರಾಧ ನಿರ್ಣಯವು ಈಗ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಆಮೇಲೆ ಯಾಕಂದರೆ ಏನೆಂದಾல் ஜீவனை உண்டாக்குகிற பவித்ராத்மனிಂದಾದ பரிசுத்த ஆவினால நியமವು ನಿನ್ನನ್ನು ಪಾಪ ಮರಣಗಳಿಗೆ நம்மை பாவத்து அந்த மரணத்திலிருந்து காரணவாದ நியமದಿಂದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಬಿಡಿಸಿ. ಆಮೆನ್. சொல்லுங்கம்மா. அல்லேலூயா, அல்லೇಲೂಯಾ. ಯಾಕಂದ್ರೆ ಜೀವ ಉಂಟು ಮಾಡುವ பவித்ராத்மன் எಲ್ಲಿದ್ದಾನೆ? ஜோரா சொல்லுங்க. ஜீவனை உண்டாக்குற பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறாங்க. அதை உணரணும். நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறாங்க, உணரணும். முந்தானத்து கரெக்டா அலாரம் 3 மணிக்கு அடிக்குது. டக்குன்னு எழுதுகிற, ஆண்டவரே ஆத்மாக்கு பலன் உண்டு, சரீரத்துக்கு பலன் இல்லை, ஆனாலும் நான் ஜெபிக்கணும். இயேசு நாமத்துல 1 மணி நேரம் நான் ஜெபிக்கணும். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற இந்த சரீரத்தின் காட்டிலும், இந்த பலவீனம் காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீர் பெரியவர். நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கெடுதல் உண்டாக்க கூடாது எந்த பிசாசு என்று சொல்லி அப்படியே முட்டி போட்ட இயேசு நாமத்துல ஜெபம் பண்ணி கண்ணை திறக்கிற கரெக்டா வந்தவர். ஹல்லேலூயா. எதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன்? எதுக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன்? ஆண்டவரே எனக்கு காசு வரணும், ஆண்டவரே எனக்கு பேமெண்ட் வரணும், இதுக்காக பண்ணியிருப்பேனா? சபைக்காக தாங்க, சபையர்களுக்காக தாங்க, நடக்க போற நல்ல விசேஷ காரியங்களுக்காக. அப்பா ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தை என்ன சொல்லுது? அவர் ஜீவனை உண்டாக்குகிற பரிசுத்த ஆவியானவரை
நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஐயோ ஆவியானவர் இருக்கிறாரா? சந்தேகப்படாத, ஆவியானவர் இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே நீ துக்கப்படுத்தாதே. அப்போ உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், கன்ஃபார்ம். அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே நீ துக்கப்படுத்தாதே என்றா அர்த்தம் என்ன? ஆவியானவருக்கு இடத்தை கொடு, ஆவியானவர் இருக்கிறார் என்று நம்பு, ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறார் என்று நீ விசுவாசிக்கணும். எப்படி? ஜெபத்துல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அதே ரோமர் புஸ்தகத்துல, நாம் என்ன ஜெபம் செய்ய வேண்டும் என்று தெரியாது, ஆனால் நமக்காக நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பிதாவின் இடத்துல ஜெபம் செய்கிறார். உன்னுக்காக எனக்காக அவர் வேண்டுதலை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கும் போது என் சரீரமா ஜெபித்தது? கண்டிப்பா இல்ல. இந்த சரீரத்துக்கு பலவீனம் உண்டு, ஆவிக்கு பலவீனம் இல்லை. அல்லேலூயா. ஆவியும் சரீரமும் ஒன்றுக்கொன்று போராடுகிறது இந்த பூமியில. அல்லேலூயா. அப்போ அந்த முனகால் போட வச்சது ஆவியானவர், வாயை திறந்து ஜபிக்க வச்சது தேவ ஆவியானவர். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கணும். அந்த ஆவி நமக்குள்ள என்னத்தை உண்டாக்குகிறது? அது ஜீவனை உண்டாக்குகிறது. ஆமென். போய் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வியாதியில இருக்கிறாங்க, போய் இயேசு பார்த்துட்டு வந்துடாத, இயேசுவின் நாமத்துல நீ ஜெபம் பண்ணிட்டு வா. உனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அவனுக்கு ஜீவனை உண்டாக்குகிறது. ஆமென். மற்ற எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லா குடும்பமே வந்திருந்தாங்க இயேசுவின் நாமத்துல. நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் தான். ராஜு ஏதோ பண்ணாரு, கையில் வந்து என்னெல்லாம் பூசி, ஆனால் கடைசியா எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டார். அவர் போயிட்டு வரேன்னா போயிட்டு வர, அவர் வாயிலேருந்து வந்தது ஒரு ஜபம் பண்ணிடுறேன். அல்லேலூயா. அதுதான் எனக்கு பூஸ்ட். இன்னைக்கு நான் நிற்கிறதே அந்த ஜபம் தான். ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி இன்னொரு மனுஷனுக்கு ஜீவனை உண்டாக்குகிறது. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி இன்னொரு மனுஷனுக்கு பலனை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஜெபம் செய்யறது மறந்துடாதீங்க. ஏன்னா அபிஷேகங்களை பெற்றிருக்கிறீங்க சிலர். ஊழியக்காரனா இருக்கட்டும், அதுக்கு ஊழியக்காரனுக்கு ஜெபம் செய்யக்கூடாதா? செய்யணும். அங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உனக்குள்ள வைத்திருக்கிற அந்த ஜீவனின் ஆவி எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்று உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி சில காரியங்கள் கர்த்தர் அந்த இடத்துல செய்வார். ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு குருடங்கிறான், அவன் பிறந்ததுல இருந்தே குருடனா இருக்கிறான். சீசருங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இவங்க குருடர் ஆகிறதுக்கு யார் செய்த பாவம்? இவனுக்கு இந்த பிடியாப்பட்ட ஒரு சாபம் யார் செய்த பாவம்? இவங்க அப்பாவா இல்லை இவங்க அம்மாவா அப்படின்னு இயேசுவை கேட்கும் போது எடுத்திருக்கிறீங்களா? 5ஆம் அதிகாரம் தானே யோவான். ஒரு போது ಸಿಕ್ಕಿಲ್ವಾ? 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿ. 9 யோவான். ಆ ಕ್ಷಣವೇ ಆ ಮನುಷ್ಯನು ಸ್ವಸ್ಥನಾಗಿ ತನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು 9ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲ ವಚನ. ಮೈಕಲ್ ಓದ್ರಿ, ಜೋರಾಗಿ ಓದಿ, ಕೇಳಿಸೋ ತರ ಓದಿ. ಯೇಸು ಹಾಗು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಒಬ್ಬ ಹುಟ್ಟು ಕುರುಡನನ್ನು ಕಂಡನು. ನೋಡಿ, ಒಬ್ಬ ಹುಟ್ಟು ಕುರುಡನನ್ನು, ಅವಳಿ பிறவி குருடனை அவர் பார்க்கிறார். ஆதன சிஷ்யரு அவருடைய சிஷ்யர்கள், குருவே குருவே இவன் குருடனாகி பிறந்ததற்கு யார் பாவம் செய்தார்கள்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஊனமா பிறந்தா அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதுதான் இந்த புள்ளைக்கு சாபம் என்று சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அந்த காலத்துல இயேசு கிட்ட சீசருங்க கேக்குறாங்க, ಇವನ ತಂದೆಗಳು
இவனோ இல்ல இவன் தகப்பனோ பாவம் செஞ்சாங்க, இவன் இப்படி பொறுக்கிறதுக்கு ಎಂದು ಆತನನ್ನು ಕೇಳಿದಕ್ಕೆ ಯೇಸು அவரை கேட்கும் போது இயேசு ಅವನು ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, அவன் பாவத்தை செய்யல, ಇವನ ತಂದೆ ತಾಯಿಗಳು இவனுடைய தாய் தகப்பனும் ಪಾಪ ಮಾಡಲಿಲ್ಲ, பாவம் செய்யல, ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳು தேவனுடைய கிரியைகள் ಇವನಲ್ಲಿ ತೋರಿ ಬರುವುದು இவனுக்குள்ள வெளிப்படும்படியாக ಇದಾಯಿತು. இதாயிடுச்சுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், மண்ணுல கொஞ்சம் எச்சே துப்பி அவன் கண்ணில் தடவி போய் சிலுவா கொளுத்துல நீ கழுவிக்க போய் மூஞ்சினாரு, போய் கழுவுனா அதே மாதிரி அவன் பார்வை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனா நாம் ஊழியக்காரர்கள் போய் சும்மா பார்த்துட்டு வரக்கூடாது. அல்லேலூயா, அந்த இடத்துல தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியா இயேசுவின் நாமத்துல அந்த இடத்துல ஒரு ஜெபம் செய்யும்போது அந்த இடத்துல கட்டப்பட்ட கட்டு அறுக்கப்படும். ஆமென். வியாதிகள் குணமாகும், பிசாசுகள் ஓடும். இயேசுவின் நாமத்துல உன்னை கண்டு அநேகர் சொல்வாங்க, இவங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார், ஜீவனை உண்டாக்குகிற ஆவி இவங்க பெற்றிருக்கிறாங்க. அதுதான் இயேசுவின் நாமத்திலே இவங்க ஜெபம் பண்ண உடனே அந்த பிசாசு ஓடுது. இவங்க ஜெபம் பண்ண உடனே அந்த வியாதி சுஸ்தம் அடைகிறது. இவங்க ஜெபம் பண்ண உடனே அங்க ஒரு விடுதலை உண்டாக்குகிறது என்று அநேகர் கண்கள் காணும்படி தேவனுடைய கிரியைகள் அந்த இடத்துல வெளிப்படுத்தும்படி தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஜெபத்தை மறந்துடக்கூடாது. வியாதியில் இருக்கிறான், போய் பார்க்குறேன், ஜெபம் பண்ணிட்டு வா. ஒருத்தன் பேய் புஷ்டிக்குது, இயேசு நாமத்துல ஜெபம் பண்ணி அந்த பேயை துரத்திட்டு வா. இந்த அதிகாரத்தை தாங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. பலத்தின் ஆவி ஸ்ட்ராங். அல்லேலூயா, ரொம்ப ஸ்ட்ராங். நமக்குள்ள கொடுத்திருக்கிற ஆவி பயத்தின் ஆவி இல்லை, அது பலத்தின் ஆவி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் நீங்க புரிஞ்சுக்கினீங்களா ஒரு வாரமா? நான் புரிஞ்சுக்கினேன். ஆத்மா நல்லா தானே இருக்குது. ஆத்மா துள்ளி குச்சினுக்குதா இல்லையா? இப்போ எனர்ஜி இருக்குதா இல்லையா? அதுக்குதான் எனர்ஜி ட்ரிங்க் இயேசு நாமத்தில் வாங்கி வச்சுக்கிறோம். எனர்ஜி எடு, எனர்ஜி பேசு. அதெல்லாங்க உலகத்தில் இருக்கிற இந்த எனர்ஜியோட எனக்குள்ள இருக்கிற எனர்ஜி பெரியவர். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரீரத்துக்குரிய காரியங்களை நாம் கவலையே படக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், எதை சாப்பிடணும், எதை குடிக்கணும், எதை உடுத்திக் கொள்ளணும், எதை மாட்டிக் கொள்ளணும், அதெல்லாம் அதுங்க அதெல்லாம் ಅದಕ್ಕೆ ಅವುಗಳು ತವಕಪಡಬೇಕು. ನಾಮಲ್ಲ ದೇವನುடைய பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆததனால ஜீவனை உண்டாக்குகிற ஆவி, பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருப்பதனால் ಇನಿ ಪಾಪ ಮರಣಗಳಿಗೆ ಕಾರಣವಾದ ನಿಯಮದಿಂದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ಬಿಡುಗಡೆ. ಆಮೆನ್. ಇನಿ விடுதலை உலகத்தின் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, அசமாதானத்திலிருந்து நம்ம என்ன இருக்கிறோம், நித்திய நரகத்திலிருந்து என்ன இருக்கிறோம், விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த உலகத்தின் தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இனி நான் தரித்திரன் அல்ல. சொல்லுங்க, இனி நான் தரித்திரன் அல்ல. ஜோரா சொல்லுங்க, இனி நான் தரித்திரன் அல்ல. தரித்திரத்திலிருந்து கிறிஸ்து என்னை விடுவிச்சிருக்கிறார். சொல்லுங்க, நித்திய நரகத்திலிருந்து கிறிஸ்து என்னை விடுவிச்சிருக்கிறார். இருந்த எல்லா குற்றச்சாட்டை கல்வாரி சிலுவை மேலே இல்லாதபடி அந்த பத்திரத்தை அவர் கிழித்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில். சாத்தான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கொண்டு வந்த ஆதியில, ஆனா இந்த தேவகுமாரனோ அப்படியாப்பட்ட அந்த லெட்டரை இனி சாபத்தின் பாவத்தின் சம்பளம் மரணமே அல்லடா, இனி யாருக்கும் மரணம் அல்லடா என்று அவன் எழுதி வச்ச லெட்டரை ஆண்டவர் என்ன பண்றார், கொடித்து சிலுவை மேல இல்லாதபடி தூக்கி விடுவிச்சார். ஆமென், அல்லேலூயா. படிச்சிடுங்க, இது 3வது வசனம், ரோமர் 3.
ಅದೇ 8:3 ಓದಿ. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ನಮ್ಮ ಶರೀರ ಸ್ವಭಾವದ ನಿಮಿತ್ತ ನಿರ್ಬಲವಾಗಿ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲಾರದೆ ಇತ್ತೋ ಅದನ್ನು ದೇವರೇ ಮಾಡಿದನು. ஆமென். நியாய பிரமாணம் அப்படின்னா நியாய பிரமாணம் பழைய ஏற்பாடின் காலகட்டத்தில் அந்த நியாய பிரமாணத்தின் மூலியமா பாவத்துக்கு அவன் என்ன பண்ணும், பரிகாரத்துக்கு பலிகளை கொண்டு வந்து செலுத்தி கொண்டு இருக்கணும். அதனால அந்த தர்மசாஸ்திரம் அப்படின்னா அந்த நியாய பிரமாணமும் நம்முடைய சரீரத்தின் சுபாவத்தை நிமித்தமா எந்த வேலையை செய்யாத இருந்துச்சோ அப்படின்னா அவன் என்ன பண்ணும், பலியை கொண்டு போய் செலுத்தணும், மறுபடியும் வரணும், பாவம் செய்யணும், மறுபடியும் போகணும், பலியை செலுத்தணும், மறுபடியும் வரணும். இது என்ன ஆயிடுச்சு, அகேன் அப்படின்னா ரிப்பீட் ஆயிடுச்சு. எந்த அந்த நியாய பிரமாணத்தின் மூலியமா நாம் கடைப்பிடிக்க முடியலையோ, அங்க வேதம் கரெக்டா சொல்லுது பாருங்க, ಶರೀರ ದಿನ ಸ್ವಭಾವದ ನಿಮಿತ್ತ ನಿರ್ಮಲವಾಗಿ ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲಾರದೆ ಇತ್ತೋ, எந்த வேலையை பர்ஃபெக்டா அந்த நியாய பிரமாணத்தின் ரூல்ஸ் பிரகாரம் செய்ய முடியாதோ இருந்துச்சோ, அதை இன்றைக்கு கிருபையின் காலத்திலே தேவனே செய்து முடித்தார். சிலுவையின் மூலம். ஹல்லேலூயா. என்ன பண்ணோம், பாவத்துக்கு என்ன பண்ணோம், பரிகாரத்துக்கு அவன் அன்னைக்கு நியாய பிரமாணத்தின் போல என்ன பண்ணோம், யார் எத்தனை போனோம் பலி, பாவம் எவன் செஞ்சானோ அவன் எத்தனை போனோம் பலியா பிடிக்கணும் வரணும். அது நிரந்தரமானது அல்ல. ஆனா இன்னைக்கு அதனால ஆக முடியாத காரியத்தை இன்னைக்கு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரா, என்ன பண்ணாரு, செய்து முடிச்சிட்டேன்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நீ நான் அந்த பாவத்து நிரந்தரமான பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியா, நிரந்தரமான சாபத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியா, நிரந்தரமான நித்திய நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியா நீ நான் எதனா இன்னைக்கு செஞ்சிருக்கிறோமா? சொல்லுங்க, எதனா செஞ்சிருக்கிறோமா? சரி, ஒருவேளை பாவம் செஞ்சோம், என்னைக்குன்னா ஒரு ஆடை எடுத்துன்னு வந்துக்கிறீங்க, என்கிட்ட குத்துருக்குறீங்க, அப்படியேன்னா ஒரு வேலை குத்துருந்தா கூட அங்கே நிற்கச்சு ஒரு வெட்டி தலைக்கறியை செப்பரேட்டா, போட்டியை செப்பரேட்டா, ஒரு 2 நாளைக்கு ஆடை தொங்க வச்சு கறியை செப்பரேட்டா பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு அந்த மாதிரி எதனா நீங்க பண்ணியிருக்கிறீங்க? நீங்க செய்து பாவம்னா பாருங்க, பாவம் வேதம் அதிகமா என்ன தெரியுமா அவங்க பேசுவோம், இருட்டை குறித்து வெளிச்சத்தை குறித்து பேசுவோம். 2வது பாவத்தை குறித்து பரிசுத்தத்தை குறித்து பேசுவோம். 3வது கர்த்தரை குறித்து சாத்தானை குறித்து தான் பேசுவோம். யாருக்கு பேசுவோம்னா ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்கு தான் பேசுவோம். ஆமென். புரியுதுங்களா? இது காக்கா குருவிக்கு பேசுகிற அதிகாரம் அல்ல, வேதம் அல்ல. ஒரு மனுஷனை வச்சு தான் பேசணும்ட்டு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு இது யாருக்கு, இந்த குழந்தைகளுக்கும் புரியாது சொல்லலாம்னா, அது குழந்தை, அது மெச்சூரிட்டி ஆன பிறகு, ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்த பிறகுதான் அதுக்கு புரியும். அப்போ இந்த வேதம் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா ஒரு மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன் இந்த வார்த்தைகளை நீ தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரத்தில் நீ இந்த பூமியில வாழும்போது இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில அனுபவிச்சு மீண்டும் பரலோகத்துல கண்ணுக்கு காணாத ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிதான் தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை கொடுத்தவர் வெறும் எப்படி கொடுத்திருக்கிறாராம், இதுல எப்படி கொடுத்திருக்கிறாருன்னு பார்த்தா இருட்டை குறித்து வெளிச்சத்தை குறித்து பேசுது, பாவத்தை குறித்து பரிசுத்தத்தை குறித்து பேசுது. தேவன் யார், சாத்தான் யார், அவனுடைய கிரியைனா கர்த்தருடைய குணாதிசயங்கள் என்ன பேசுது. அதுதான் இது வேதம், வேற எதுவுமே இல்லை. அப்போ பாவம்ன்றமே, நாங்க அவ்வளவு பெரிய பாவத்தை செய்யல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சின்ன தப்பு கூட பாவம் தான். கோடி ரூபாய் திருடினா, 5 பைசா திருடினா கூட திருடன் தான். கோடி ரூபாய் திருடினாலும் 5 பைசா திருடினாலும் திருடன் தான்.
கோடி ரூபாய் திருடினாலும் திருடன் தான். அதான் அவன் சொன்னான், 5 பைசாவா கோடி கணக்கில் திருடினா இல்லையா? அல்லேலூயா. அப்போ அதிகமா வேதம் என்ன பேசுது, ஆண்டவர் என்ன பேச, வேதத்திலிருந்து என்ன பேச பார்க்கிறார் என்று எடுத்து பார்க்கும்போது ஒரு மனுஷிக்கு தான் பாவத்தை குறித்து பேசுறார். ஏன்னா முதல் மனுஷனுக்கு அவன் முதல் மனுஷனாக இருக்கும் போதே அவன் பாவத்தின் சம்பளத்தை வாங்கிட்டான், அவன் மரணத்தை வாங்கிட்டான். ஆனா இந்த கடைசி மனுஷன் தேவகுமாரன் அந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போ அந்த விடுதலை யாருக்கு? அப்போ அந்த விடுதலை யாருக்குன்னா பாவத்தை அலோடு பண்ண அந்த மனுஷனுக்கு தான் விடுதலை தேவை, கர்த்தருக்கு அல்ல, தேவனுக்கு அல்ல. அல்லேலூயா. பாவத்தை உள்வாங்கினவன், பாவத்தை அனுபவித்தவனுக்கு தான் விடுதலை தேவை. பிரைஸ் தி லார்ட். அந்த விடுதலை கொடுக்கும்படிதான் ஆண்டவர் வேதத்திலிருந்து பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல ஜெபம் பண்ணி இருக்கும்போது ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். நான் சொல்றேன், ஆண்டவரே இப்படியாப்பட்ட அட்மிட் இது 2வது முறை, ஏற்கனவே 15 நாள் அட்மிட் ஆகிக்கிறேன், இப்படியாப்பட்ட பெரிய அட்மிட் இது 2வது முறை, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது பிரகடன கிரந்தா, வெளிப்படுத்தின சுவிசேஷம், அதுல ஒரு வசனத்தை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்துறாரு. என்ன பலப்படுத்தினார் என்று பார்க்கும்போது 10:2 ಪ್ರಕಟಣೆ 2:10 2:10 ಪ್ರಕಟಣೆ. ನಿನಗೆ ಸಂಭವಿಸುವ ಬಾಧೆಗಳಿಗೆ ಹೆದರಬೇಡ. ಇರಿ, ನಾನು ಕೇಳಿದೆ, ದೇವರೇ ಯಾಕೆ ಹೀಗೆ ಪದೇ ಪದೇ ನನಗೆ ಯಾಕೆ ಅಂತ ಕೇಳುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ದೇವರ ಆತ್ಮ ಮಾತಾಡ್ತಾರೆ, ನಿನಗೆ ಈಗ ಸಂಭವಿಸುವುದಲ್ಲ, ಈ ಬಾಧೆಗೆ ನೀನು ಹೆದರಬೇಡ. ನೀನು ದುಷ್ಟನಿಗೆ ಒಳಗಾಗುವಂತೆ ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನು ಕೆಲವರನ್ನು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಕ್ಕಿದ್ದಾನೆ. ಹಂಗಂದ್ರೆ ಸೈತಾನ ಬಂದು ದೇವರ ಹತ್ರನೇ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ತಾನೆ. ಯೋಬನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸೈತಾನ ಬಂದು ದೇವರ ಹತ್ರ ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳ್ದ. ಒಂದು ದಿನ ಪೇತ್ರನಿಗೆ ಸೈತಾನ ಬಂದು ಪರ್ಮಿಷನ್ ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ತಾನೆ, ದೇವ್ರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. ದೇವ್ರು ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾರೆ, ಪೇತ್ರು, ಸೈತಾನ ನಿನ್ನನ್ನು ಗೋಧಿ ಕಾಳನ್ನು ಒಣಿಯುವ ಹಾಗೆ ಒಣಿಬೇಕಂತ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಂಡ, ಆದ್ರೆ ನೀನು ಕುದ್ದಿ ಹೋಗಬಾರ್ದಂತ ಇದು ಹೇಳ್ತೀನಿ, ನಿನಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಲ್ಲಿ ಸೈತಾನನು ಏನ್ ಮಾಡ್ತಾನಂತೆ, ಸೆರೆಮನೆಯೊಳಗೆ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿದ್ದಾನೆ. ಹಂಗಂದ್ರೆ ಕಟ್ಟಾಕಕ್ಕೆ, ಹಂಗಂದ್ರೆ ಬಂಧನದಲ್ಲಿ ಇಡಕ್ಕೆ, ಹಂಗಂದ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯದ ಬಗ್ಗೆ ಸುವಾರ್ತೆ ಸಾರಬಾರ್ದು, ಆರಾಧನೆ ಮಾಡಬಾರ್ದು, ಪ್ರಸಂಗ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಏನ್ ಮಾಡ್ತಾನಂತೆ, ಬಂಧನದಲ್ಲಿ ಇಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ವಂಚಾಗ್ತಾನೆ. ಮತ್ತು 10 ದಿವಸ ತನಕ ನಿನಗೆ ಸಂಕಟ ಇರೋದು. ಎಷ್ಟು ದಿನ? ನನಗೆ ಆಗಿ ಎಷ್ಟು ದಿನ ಆಯ್ತು? 10 ದಿನ ಆಯ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 10 ದಿನವರೆಗೂ ಜೋಸೆಫ್ ನಿನಗೆ ಸಂಕಟವಿರುವುದು, ನೀನು ಸಾಯಬೇಕಾದರೂ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರು, ನಾನು ನಿನಗೆ ಜೀವವೆಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡ ಕೆಲವರನ್ನು ಸೆರೆಮನೆಗೆ ಸೈತಾನನ ಹಾಕುವನಾಗಿದ್ದಾನೆ. ಸೇವಕರನ್ನ ಬಿಡಲ್ಲ ಅಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಹೇಗೆ ಬಿಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರೇನು ಒಂದು ವೇಳೆ ಸಾಯಬೇಕಾದ ಮನಸ್ಸು ಬಂದ್ಬಿಡ್ಬೋದು, ಅಯ್ಯೋ ಈ ವ್ಯಾಧಿ ಬರಲು ನಾನು ಸತ್ತೇ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾ ಇತ್ತೆ. ಇವಾಗೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, நீங்கெல்லாம் சொல்வாங்கம்மா, இந்த வியாதி வரும்போது நான் செத்தே போயிட்டுதானல்ல ஆச்சு. நீ சாகிறதுக்கல்ல அவர் செத்துது, நீ ஜீவனோட இருக்கும்படி அவர் தன்னுடைய ஜீவனை தியாகம் பண்ணி. ஆததுனால உனக்கு வரும் வேதனை, வரும் வியாதி, வரும் இம்சைகள் வரும், நீ கவலையப்படாத. 10 நாள் உபதிரவம், நீ சாக கிடந்தாலும் உன் நம்பிக்கை இழந்து போகாத.
உனக்காக ஒரு ஜெயமாலையை நான் வைத்திருக்கேன். ಏನ್ ಮಾಲೆ ಅದು? ಏನ್ ಮಾಲೆ ಅದು? ಜೀವವೆಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಇಟ್ಟಿರ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಯಾವುದಕ್ಕೂ ಎದುರೋದು ಬೇಡ ರೀ, ಯಾವುದಕ್ಕೆ ಎದುರೋದು ಬೇಡ. ಕಾಸಿಗೆ 4 ಗುಬ್ಬಿಗಳನ್ನು ಇಸ್ಕೊಳ್ತಾರೆ, ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದಿರೋ ಒಂದು ಗುಬ್ಬಿ ಕೆಳಗಡೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், காசுக்கு 2 குருவிகளை வாங்குவார்கள், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு குருவி கீழே விழாது. ஹல்லேலூயா. குருவிகளோட நீ நான் மேலானவர்கள், அவ்வளவு சீக்கிரம் கர்த்தர் நம்மளை விழுந்து போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும், இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அவ்வளவுதானா? ஹல்லேಲೂಯಾ. ದೇವರು ಸಾಕು ಅಲ್ಲಿಗೆ. ರೋಮರ್ 8 ಅದರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲಾರದೆ ಇತ್ತೋ ಅದನ್ನು ದೇವರೇ ಮಾಡಿದನು. ಏನೆಂದರೆ ಓದಿ, ಏನೆಂದರೆ ಆತನು ಪಾಪ ನಿವಾರಣೆಗಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಪಾಪಾಧೀನವಾದ ನರಭಾವದ ರೂಪದಲ್ಲಿ ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು. ಯಾವ ರೀತಿ ಯೇಸು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು? ಯಾವ ಅವತಾರದಲ್ಲಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಯೇಸು ಬಂದಿದ್ರು ಹೇಳಿ? ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ದೇವತೆಗಳು, ದೇವರುಗಳನ್ನು ನೋಡ್ತೀವಿ, ಒಂದೊಂದಿಗೂ ಒಂದೊಂದು ಅವತಾರ ಐತೆ ಅಲ್ವಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ದೇವರ ಅವತಾರ ನಿನ್ನ ಹಾಗೆ ನನ್ನ ಹಾಗೆ ಇದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೇಲೆ ಪಾಪದ ರೂಪದಲ್ಲಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟು ನರಭಾವದಲ್ಲಿ ಪಾಪಕ್ಕೆ ಮರಣದಂಡನೆಯನ್ನು ವಿಧಿಸಿದನು. ಅದೇ ಮನುಷ್ಯನ ಅವತಾರದಲ್ಲೇ ದೇವರು ಆ ಪಾಪಕ್ಕೆ ಮರಣ ದಂಡನೆಯನ್ನು ಆತನ ಮೇಲೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ವಿಧಿಸಿದ್ರು. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಅನುಭವಿಸಬೇಕಾಗಿದ್ದ, ನಮ್ಮ ಪೂರ್ವಿಕರು ಅನುಭವಿಸಬೇಕಾಗಿದ್ದ ನೋವುಗಳು, ಪಾಪಗಳು ಎಲ್ಲವೂ ಆತನ ಶಿಲುವೆ ಮೇಲೆ ಒತ್ತಿ ಒಂದೇ ಬಲಿಯ ಮೂಲಕ ಪದೇ 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 ಎಲ್ಲ ಮರುಬಡಿ ಅಲ್ಲೇ ஒரே பலி அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாத்தையும் நீக்கிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 53 ಓದಿ, 53 ಅಲ್ಲಿ ಓದಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಓದಿ. ಏಸಾಯ 53 53ರಲ್ಲಿ ಓದಿ, 3ರಿಂದ ಓದಿ. 53 ಓದಿ. ಅವನು ಧಿಕ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, ಮನುಷ್ಯರು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳದವನು, ಸಂಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಗಾದವನು, ವ್ಯಾಧಿ ಪೀಡಿತನು, ಜನರ ಮುಖವನ್ನು ಹೊರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಒಳಗಾದವನು ಆಗಿದ್ದನು. ನಾವು ಅವನನ್ನು ಲಕ್ಷ್ಯಕ್ಕೆ ತರಲಿಲ್ಲ, ನಿಜವಾಗಿಯೂ ನಮ್ಮ ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರತಿ ಮಾನವ ಕುಲದ ಮಾಡಿದಂತ ಪಾಪಕ್ಕೆ ಆ ದೇವರು ಆ ಕಷ್ಟಗಳನ್ನು, ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು, ನಾವು ಹೊರಬೇಕಾಗಿದ್ದಂತ ಕಷ್ಟಗಳನ್ನು ಆತನು ಹೊತ್ತು ತೀರಿಸಿದಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. ಓದಿ. ஆத்தனு ஒத்தவரையோ அவர் சுமையோ நம்முடைய கஷ்டங்கள் தான். அன்றைக்கு அவர் சுமந்த சுமை உன்னுடைய என்னுடைய பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் ஆனா நாம் அவன் தேவರಿಂದ ಬಾಧಿತನು, ಪೆಟ್ಟು ತಿಂದವನು, ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟವನು ಎಂದು ಭಾವಿಸಿಕೊಂಡೆವು. ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳ ದೆಸೆಯಿಂದ, நம்முடைய துரோகத்தின் திசையாலே அவனுக்கு காயமாயிற்று, அவருக்கு காயம், அவர் காயமானார். அல்லேலூயா. 39 அடிகளை அடிக்கும் போது அவர் சரீரம் காயம் கொண்டது என்று பார்க்கிறோம். அந்த காயம் யாருடைய காயம் என்றால் நம்முடைய முன்னோர்களும் நாம் செய்த தவறு அவர் ಅನುಭವಿತಾರ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಎಂದು பார்க்கிறோம். ಅವರು ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳ ನಿಮಿತ್ತ ಅವನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟನು, ನಮಗೆ ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದಂಡನೆಯನ್ನು ಅವನು ಅನುಭವಿಸಿದನು. நாம் சமாதான சந்தோஷத்தோடு இருக்கும்படி எல்லா தண்டனை அவர் அனுபவிச்சார். ಅವನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ, அவருடைய தழும்புகளாலே ನಮಗೆ ಗುಣವಾಯಿತು, நமக்கு இன்னைக்கு குணமாயிருக்கிறது.
ನಾವೆಲ್ಲರೂ ಕುರಿಗಳಂತೆ ನಾವೆಲ್ಲ ಆಡುಗளைப் போல ದಾರಿ ತಪ್ಪಿ ತೊಲಗುತ್ತಿದ್ದೆವು. வழி மாறி தவறி போய் கொண்டிருந்தோம். ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ದಾರಿಯನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಿದ್ದನು. யாவரோ தன் வழிக்கு இஷ்டம் வந்த மாதிரி என் வழி தனி வழி என்று போய் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருந்தது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமைனா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி அடிக்கணும், நான் ஏன் வழி, நல்லா பன்னிக்கறி சாப்பிடணும் ஏன் வழி, இல்லை மீன் பிடிக்க போகணும் ஏன் வழி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழி இருந்திருக்கும் ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வழி எதுனா இயேசுவின் வழி. ஆமென். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறார். நானே வழி சத்திய ஜீவனா இருக்கிறேன் என்று சொன்னவர் உடைய வழியில நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? போய் கொண்டிருக்கிறோம். ஆமென். போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு பெரிய பாஸ்டர் பிரவீன் பகடா என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஊழியக்காரர், நல்ல வேதத்தை கரிச்சு குடிச்சவர், அந்நிய பைபிள்களை படித்தவர், பகவத்கீதை மகாபாரத் இன்னும் எதேதோ படித்து கரிச்சு குடிச்சவர். ஆனால் அவர் உண்மையை பேசினார், உண்மையை தான் பேசினார், யாருக்கும் பயப்படல, உண்மையை தான் பேசுவார் அவர். அப்படியாப்பட்டவரை இன்றைக்கு கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணி அடித்து போட்டு அவர் அப்படியே பொய்யான சிசி கேமராவில் ரெக்கார்டிங் பண்ணி அவர் பாருக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு டைட் ஆகிட்டு ஹைவேல மேலேருந்து கீழே விழுந்து செத்துட்ட மாதிரி எல்லா கிராபிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் அது மரணம் சம்பவிச்சது அல்ல, கொலை ஆனது என்று கிளீனாகுது ப்ரூஃப். இன்னும் டெட் சர்டிஃபிகேட் வரல, அவனுக்கு மறாதனாலே வந்துடும். ஏன்னா இதுல பெரிய பிரச்சனைகள் பாருங்க. அந்த ஊர்ல ஆயிரக்கணக்கு ஜனங்க கிறிஸ்தவர்கள் போராட்டம் செஞ்சாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஊழியக்காரருக்கு நம்ம பெங்களூர்ல பெரிய பெரிய ஊழியக்காரர் சொல்லி ஒரு நியாயம், ஒரு போராட்டம். ஆனா அவன் மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார், கொலை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், நீங்களும் மன்னிச்சு விட்டுருங்க. அல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு எந்த மதத்துல சொல்லுவாங்க சொல்லுங்க? சொன்னோம்னா கிறிஸ்து மதத்துல ஒண்டிதான் இப்படிப்பட்ட அன்பான வார்த்தையை பேச முடியும். எந்த மதத்திலும் பேச முடியாது. அவன் கொலை பண்ணிட்டானா நாங்க கொலை பண்ணுவோம், ஜெயில போடணும், தூக்கு தண்டனையில போடணும், ஆயுள் கதியா போடணும், இப்படிதான் பகிக்குவார்கள். ஆனா கிறிஸ்துவின் வாழ்க்கையில பகிக்க மாட்டார்கள், மன்னிச்சு விட்டுருவார்கள். அல்லேலூயா. நம்ம நினைக்க கூடாது யாரோ எங்கேயோ செத்தான், அவன் கிறிஸ்துக்காக குரல் எழுப்பினவன். ரொம்ப அருமையான ஊழியக்காரர். அவர் பேசுற ஒவ்வொரு அழகான இனிமையான அந்த வார்த்தைகளை கேட்கும் போது இன்னும் கேட்க கேட்க அது நமக்கு போரே அடிக்காது. அப்படியாப்பட்ட வார்த்தைகளை அவர் அழகா பேசுவார். லாஸ்ட்ல பார்த்தா அவர் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது பார்ல போய் ட்ரிங்க்ஸ் வாங்கின மாதிரி, குச்ச மாதிரி, மேலேருந்து உழுத மாதிரி என்ன மாதிரி செட் பண்ணிட்டாங்க அரசியல்வாதிகள். அவர் பெரிய அரசியல் பத்தி தான் தப்பா பேசுவார், கிறிஸ்து பத்தி உகந்ததா பேசுவார், விட்டு கொடுக்க மாட்டார் கிறிஸ்துவே. அல்லேலூயா. பெரிய பெரிய மீட்டிங்ல சாந்த ஜனங்க வந்து கொடுக்குற மீட்டிங் முடிச்சுட்டு புல்லட்ல வரும்போது அப்படி பண்ணிட்டாங்க. அவரை இருக்கட்டும், அவர் டைரக்டா தேவனுடைய சிம்மாசனத்துக்கிட்ட போயிட்டார். அவர் ரத்த சாட்சியாக மரித்து போகிறவர்கள் டைரக்டா தேவனுடைய சிம்மாசனத்துக்கு போயிடுவார்கள். அவர்கள் நியாய தீர்ப்பில் நிற்கவே மாட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்ல. இயேசுக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறவர்களுக்கு அப்படியாப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் செய்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ಅಲ್ಲತನ ವಾರ್ತೆ ನಮ್ಮೆಲ್ಲರ ದೋಷ ಫಲವನ್ನು ಯೆಹೋವನು ಅವನ ಮೇಲೆ ಹಾಕಿದನು. ಯಾವುದರಲ್ಲಿ? ಅದು ಯೆಶಾಯ 53. நம்முடைய அந்த தோஷத்தை அந்த சாபத்தை எல்லாத்தையும் கொண்டு ஏசப்பா மேலே அவர் வர்றதுக்கு முன்னாடியே இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டார் பிதாவின் தேவன் யெகோவா. அவர் இயேசு வந்து அனுபவிக்கிறதுக்கு முன்பதாகவே இப்படியாப்பட்ட ஒரு லிஸ்ட் போட்டு ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா கொடுத்துட்டாரு. இப்படி அனுப்ப போற இந்த ஜனங்களுடைய சுமையை அவர் இப்படியாக சுமந்து தீர்க்க போகிறார். அல்லேலூயா. அவர் சுமந்த சுமை நம்முடைய சுமையா இருக்கிறது. நீ நான் எந்த சுமையும் சுமக்க கூடாது, எந்த பாரத்தையும் நம்ம சுமக்க கூடாது. எல்லா பாரத்தை அவரே சுமந்து தீர்த்துட்டார் கல்வாரி சிலுவையில. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 யோவாನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ ಓದೋಣ. ಯೋವಾನ
ಒಂದು ಯೋಹಾನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನ. ಓದಿ. ಆತನು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು நிவாரணை ಮಾಡುವ யಜ್ஞವಾಗಿದ್ದಾನೆ, தகன பலியாக இருக்கிறார். ஆதிலே ஒரு பாவத்துக்கு ஒரு தகன பலி வெட்டி போட்டு ரத்தத்தை தெளிச்சிட்டு கொளுத்து விட்டா அந்த புகை போய் தேவனுக்கு சுவாசனை கமகம என்ற ஒரு வாசனை உண்டாக்கும் போது அவனுடைய பாவம் பரிகாரமானது என்று சொல்லப்படுகிறது. ஆனா இந்த புதிய ஏற்பாடுல நாம் பார்க்கும்போது அவர் நம்முடைய பாவம் நீக்கிறதுக்காக அவரே தகன பலியானார். அல்லேலூயா. எத்தினி பலி? ஒரு மனுஷனுடைய பாவத்தை முழுமையாக நீக்கிறதுக்கு எத்தினி பலி தேவையா இருந்துச்சு புதிய ஏற்பாடுல? சொல்லுங்க. ஒரே பலிங்க. எந்த பலி? இயேசு கிறிஸ்து என்ற ஆட்டுக்குட்டியானவருடைய பலி. பழைய ஏற்பாடுல எத்தினி பலி வேணுமா இருந்துச்சு? மாசம் மாசம், வருஷம் வருஷம், டெய்லிக்கு டெய்லி, வாரத்துக்கு வாரம். ஆனா புதிய ஏற்பாடுல ஒரே பலி, அது கிறிஸ்துவின் பலி. அவரே தகன பலியா மாறினார். நம்முடைய பாவங்களை மாற்றம் அல்லாமல் சமஸ்த லோகத பிராப்பா. அப்படின்னா சமஸ்தானா இந்த உலகத்தில் இருக்கிற பொருந்திருக்கிறவன் முதியவர்கள் முற்றம் செஞ்சுகிற யாவருடைய பாவத்தை நீக்கும்படியாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இன்னொருத்தனை பார்த்து பாவின்னு சொல்லக்கூடாது. அவன் குடிகாரனா இருந்தா கூட அவன் பாவி என்று நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் மனம் திரும்பிடுவான். அந்த நம்பிக்கையோட நம்ம பார்க்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன் பாருங்க, எங்கள் அண்ணா வரதில்ல, ஆனால் எங்கள் அண்ணா குசரம் கூட நான் ஜபம் பண்ணினே தான் இருக்கிறேன். இன்னவரே வருவார், இன்னவரே கொண்டு வரணும், இன்னவரே அவர் மனம் மாறணும், அவர் ஸ்டைலெல்லாம் மாற்றணும், சாத்தானுக்கு பிடிச்ச ஸ்டைலேருந்து எடுக்கணும், கிறிஸ்துக்கு பிடிச்ச ஸ்டைலுக்குள்ள மகனை கொண்டு வரணும். எப்படாப்பட்டவங்களை பிரகாசிக்க வைக்கலையே ஆண்டவர். ஒன்றுமே வரமாட்டாரு. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறார் அவர்? நம்ம இல்லைன்னா கூட ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்க்குவார், நடத்துவார். ஹல்லேலூயா. எப்படியாப்பட்ட மனுஷனை கூட அவர் பிரகாசிக்க செய்கிற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவரை நம்பணும். அந்த நம்பிக்கையினால நமக்கு என்ன வருது? அந்த ஜீவ நீரூற்று வழியாண்டு வரணும். அந்த ஜீவ நீரூற்று வழியாக வந்து நான் நம்பும் போது உனக்குள்ளேருந்து ஜீவன் ஊற்று புறப்பட்டு போகிறது. அந்த உனக்குள்ளேருந்து புறப்பட்டு போகிற அந்த ஜீவ நீரூற்று அநேக வியாதியர்களுக்கு சொஸ்தமாக்க பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. வத்தி போன பூமிகள் எல்லாம் பயிர் நிலையா அப்படின்னா பயிர் நிலமா மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த தண்ணில எத்தனோ ஜீவிகள் இருக்கிறது, மீன்கள் இருக்கிறது, எத்தனோ ஜந்துக்கள் இருக்குது. அதுக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. அந்த கரைக்கு மேல லெப்ட் ரைட் இருக்கிற அநேக மரங்களுக்கு, செடிகளுக்கு, கனிகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது. விவசாயக்காரர்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. 55 முதல்ல தாகமுள்ள சகல ஜனமே தண்ணீர் ஆண்ட வாங்க. காசெல்லாம் வாண்டாங்க, எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. கவர்மெண்ட் சொன்னா, சித்தாராமையா சொன்னா, டிகே சிவகுமார் சொன்னா, எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ என்று நாட்டை எல்லாமே கொலாப்சல் ஆக்கி விட்டானுங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தராண்ட வாங்க, ஜீவன் என்ற அந்த வார்த்தையை உங்களுக்கு அவர் ஃப்ரீயா தரப்போகிறார். ஆமென். காசெல்லாம் வேண்டாம், ஃப்ரீயா வாங்கிட்டு போங்க. நீங்க இந்த கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஃப்ரீயா வாங்குறதுக்காக நீங்க கியூல போகணும், ஐடென்டி கார்டு பண்ணணும், ஆதார் கார்டு பண்ணணும், அங்கே ஒரு ஃபார்ம் வாங்கணும், 100 ரூபாய் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் எல்லாம் செலவு பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஆனால் இந்த ஃப்ரீ தான். அல்லேலூயா. இந்த ஃப்ரீங்க, 1 ரூபாய் செலவு இல்லைங்க. அப்போ தேவனிடத்துல வரும்போது பணம் இல்லாத வா, உன்னை நான் நிரப்புகிறேன். ஆமென். சமாரியா ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அம்மா நீ கொடுக்குற தண்ணியை நான் குடிச்சா எனக்கு மறுபடி தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணியை நீ குடிச்சா உனக்கு தாகமே எடுக்காது. சொன்ன அந்த வசனம், ஒரே ஒரு வார்த்தை கேட்டு ஊர் ஓடுறா,
ஓடி போயிட்டு பாருங்க, அந்த தாகம் வந்துச்சு அவளுக்குள்ள, குஷ்டாவை அது ஜீவ நீர் விட்டு உள்ள போன உடனே அவளுக்குள்ள இருந்து பொங்குது. அப்படியே வைக்கல, அந்த பொங்குன உடனே ஊருக்குள்ள போய் அந்த ஜீவ நீருட்ட பிரயோஜனப்படுத்துகிறான். வாங்க 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 வாங்க. இது வரைக்கும் ரகசியமான இருந்த ஒரு விஷயத்தை ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னா, அவர் தான் வர வேண்டிய கிறிஸ்து, அவர் தான் வர வேண்டிய ரட்சகர் என்று சொல்லி முழு ஊரவே இயேசு பின்னால நடத்தினார். ஹல்லேலூயா. முழு ஊரே நம்பி போனாங்க. அந்த விபச்சாரி ஸ்திரீ வார்த்தை கேட்டு, சமரிய ஸ்திரீ வார்த்தை கேட்டு, 5 புருஷ உள்ள ஸ்திரீயுடைய வார்த்தை கேட்டு இடி அந்த ஊரே போறாங்க பின்னாடி. இப்படி அவர் நம்பினதுனால, கிறிஸ்துவை நம்பினதுனால அவள் வயிற்றுக்குள்ள இருந்து அப்படின்னா அவர் இருதயத்துக்குள்ள இருந்து ஜீவ நீருற்று பொங்குனதுனால அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. அன்னிலிருந்து அநேகர் இயேசுவை பின்பற்றி தொடர்ந்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு பலி இல்லைங்க, ஒரே பலி, கிறிஸ்துவின் தகன பலி மூலமா சகலத்தையும் கர்த்தர் சிலுவையின் மூலமா செய்து முடிச்சிட்டார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். படிச்சிட்டீங்க யோவான்? சரி, அதே 1 யோவான் 4:10 படிங்க. 1 யோவான் 4:10 ಓದಿ. ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸದಿರಲಿಲ್ಲ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ. ಚೆನ್ನಾಗಿ நல்லா கவனிங்க. தேவனை நாம் அன்பு செய்யலைங்க. தேவனை நாம் கண்டிப்பா அன்பே செய்யல. அவரை நம்ம எப்படி திரும்ப வச்சிருக்கிறோம்? நீ அங்கே இரு, என் வேலை நான் முடிச்சுட்டு வரேன். நீ அங்கே இரு, நான் செஞ்சிருந்தெல்லாம் செஞ்சுட்டு வரேன். நீ அங்கே இரு, அடுத்த வாரம் வரேன். நீ அங்கே இரு, அந்தாண்ட வாரம் வரேன். நீ அங்கே இரு, இன்னைக்கு நான் வரல. நம்ம இந்த கேட்டகரியில தேவனை வச்சுட்டுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? என்ன சொல்லுச்சு? தேவனை நாம் அன்பு செய்யலங்க, அவர் நம்மை அன்பு செஞ்சார். அவரை நாம் அன்பு செய்யல, ஆனா அவர் நம்மை அன்பு செய்தார். அவருடைய அன்பு எப்படியாப்பட்டது? ஓதி. ನಮ್ಮ ಪಾಪ ನಿವಾರಣವಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟದರಲ್ಲಿಯೇ ಪ್ರೀತಿಯ ನಿಜ ಗುಣ ತೋರಿ ಬರುತ್ತದೆ. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலி அர்ப்பித்ததுனால அவருடைய அன்பு இப்படியாப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் உணர்வு, கொஞ்சம் நமக்குள்ள அந்த உணர்வு வரணும். அவரு அடிக்கப்பட்ட அடி, அந்த வலி, அந்த வேதனை, அந்த 3ஆம் சாவு, அவருடைய செதெல்லாம் பிக்கப்பட்டது, அந்த வேர்வை, அந்த எரிச்சல், அந்த நோவு, அந்த துக்கம், அந்த சங்கடம், கூட இருந்த சிஷ்யர்கள் எல்லாம் மறுதலித்து விட்டு போனார்கள். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச நேரம் நினைக்கணும், உணரணும். ஹல்லேலூயா. அப்போ உணரும் போது அந்த அன்பு நமக்கு பளிச்சுன்னு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அன்பு நமக்கு உணர்வு உண்டாக்கும். ஹல்லேலூயா. யாரோ அடிப்பட்டா, யாருக்கோ நோவு, இப்படி இல்லைங்க. நமக்கே ஒரு அடிப்பட்டா, நமக்கே ஒரு நோவு எப்படி தெரியுது? அப்போ நமக்காக அவர் ஒரு பாவத்தை செய்யாதவர், நமக்காக ஒரு இவ்வளோலாம் பாடுகளை அனுபவிச்சிருக்கிறாரே, அந்த உணர்வு நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நாம் அன்பு செய்யல, அவர் நமக்கு அன்பு செய்தார். எப்படி செய்தார்? உலகத்தின் ஜனங்கள் மேலே அன்பை கூர்ந்து தன் ஒரே பேரான குமாரனான இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை நம்பினவர்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கெல்லாம் ஒரு நித்திய ஜீவன் பரலோகத்தில் காத்திருக்கிறது. நித்திய ஜீவனுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 21 வசனத்தை படிப்போம். 2 கொரிந்தியர் 5:19, 21 ಓದಿ. ಸ್ತೋತ್ರ ಆಂಡವರೇ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ ಜೀವಿಸುವವರು ಇದ್ರ ಮೇಲೆ ನಮಗಾಗಿ ಜೀವಿಸ್ತೀರಾ? ಸಮಾಧಾನ ವಾಕ್ಯವೇನೆಂದರೆ, ನಮಗೊಂದು ಸಮಾಧಾನ ವಾಕ್ಯ ದೇವರು ಶಿಲುಬೆಯ ಮೂಲಕ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ಸಮಾಧಾನ ವಾಕ್ಯವೇನೆಂದರೆ,
ದೇವರು ಮನುಷ್ಯರ ಅಪರಾಧಗಳನ್ನು ಅವರ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಹಾಕದೆ ಲೋಕವನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತನಗೆ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದೇ ಅದನ್ನು ಸಾರುವ ಸೇವೆಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಮಾಧಾನ, ಕಲ್ವಾರಿ ಶಿಲುವೆ ಮೇಲೆ ದೇವರು ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯೋಹಾನ 14:21 ಹೇಳುತ್ತೆ, ಇದು ಲೋಕವು ಕೊಡುವಂತ ಸಮಾಧಾನ ಅಲ್ಲ, ನಾನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು ಹೋಗುವಂತ சமாதானம். ஹல்லேலூயா. இது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுத்து போகிற சமாதானம். ஹல்லேலூயா. சிலுவையின் மூலமா பகை அல்ல, எரிச்சல் அல்ல, பொறாமை அல்ல, வைத்தறிச்சல் அல்ல, பாவம் செய்கிறது அல்ல, சமாதானத்தை கிறிஸ்து உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்துக்குள்ள நாம் நிலைச்சு நிற்கும்படியாக தேவன் என்ன செய்தார்? மனுஷனுடைய அபராதத்தை அப்படின்னு அவங்க செய்த தவறுகளை அவர் கணக்குக்கு போடாதபடிக்கு கிறிஸ்துக்குள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லும்படி நுனியை கத்த சேவகர்களாக, சேவகரிகளாக, ஊழியர்களாக, ஊழியக்காரிகளாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். யார் வேணா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க. அதான் அவர் சொன்னார், தாகம் உள்ளவன் என்னிடத்துல வாங்க, உனக்கு வாஞ்சை இருக்கிறதா, ஆசை இருக்கிறதா, செய்யணும் என்று உன்னுடைய இறுதியை துடிக்குதா, வா, இதெல்லாம் ₹1 வாங்காம உங்களுக்கு ஃப்ரீயாவே நான் கொடுத்துருவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அந்த சமாதானம் ஊழியத்துக்காக தேவன் உன்னையும் என்னையும் ஊழியக்காரர்களாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்க எப்படியாப்பட்டவங்க வீட்டுங்களுக்குன்னா போங்க, இந்து வீட்டுக்கு போங்க, முஸ்லீம் வீட்டுக்கு போங்க, உங்க ரிலேஷன் வீட்டுக்கு, எப்படியாப்பட்ட வீட்டுக்கு போய் பேசிட்டு வரும்போது கூட வந்து பிரார்த்தனை ಮಾಡ್ತೀನಿ, ஒரு ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணிட்டு வாங்க. அந்த ஜெபம் ஒரு நாள் ಇಲ್ಲ ஒரு ನಾள் ಅದು ಸಕ್ಸಸ್. ನಿನ್ನ ಆಹಾರವನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ನೀರಿನ ಮೇಲೆ ಚೆಲ್ಲು, ಅದು ಬಹು ದಿನದ ಆದ್ಮೇಲೆ ಅದು ನಿನಗೆ ಮತ್ತೆ ಸಿಕ್ಕುತ್ತೆ. ನೀನು ಏನನ್ನು ಬಿತ್ತುತ್ತೀಯಾ ಅದನ್ನೇ ಕುಯ್ತೀಯ. வார்த்தை விதித்துட்டு வா, அது ஒரு நாள் வளைந்து மரமா நிக்குது, நீ பார்க்கிற. ஹல்லேலூயா. ஜெபம், ஜெபம், உன் கர்த்தருடைய ஜெபம், உனக்காக ஜீவனை கொடுத்தாரே அவருக்கு ஏற்ற ஜெபம், உனக்காக பாடுகளை சகித்து கொண்டாரே, பாவ மன்னிப்புக்காக ஒரே பலிதானத்தின் மூலமா அந்த பரிசுத்த தேவன் பலியானாரே, அவருடைய ஜெபம். பகலெல்லாம் ஊழிய செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಜಪ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬಂದೇ ಬರುತ್ತೆ, ಟೆನ್ಷನ್ ಬಂದೇ ಬರುತ್ತೆ, ಜಗಳಗಳು ಬಂದೇ ಬರುತ್ತೆ. ஹல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவி தான் பேக் போன். தன்னுடைய கணவன் ஊழியத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறானா, அவன் இன்னும் ஊழியத்தில் வரணும் என்று மனைவியானவள் என்கரேஜ் பண்ணும், மனைவியானவள் விட்டு கொடுக்கணும், மனைவியானவள் அவனுக்காக ஜெபம் பண்ணணும். அவனுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குதோ அந்த முறையில மனைவியானவள் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மனைவியை நேசிக்காமல் கிறிஸ்துவை நேசிக்க முடியாது, கிறிஸ்துவை நேசிக்காமல் குடும்பத்தையும் நேசிக்க முடியாது. அப்போ நீ நான் கிறிஸ்துவை நேசிச்சா மனைவி பிள்ளைகளை கண்டிப்பா நேசிக்கணும். கிறிஸ்து என்ன நேசிக்கிறாரனா, என் கணவனை நான் நேசிக்கணும். ஏன்னா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், நாம் எல்லாம் அங்கங்களாக இருக்கிறோம். ஒரு அங்கத்துக்கு வலி வந்தா இன்னொரு அங்கத்துக்கு தெரியணும் இல்லையா? எனக்கு விரலுக்கு அடிபட்டா தலைக்கு தெரியல, அடிபட்டுகிறார், இருந்தா டீச்சர். அப்படித்தான் நம்மளை ஆண்டவர் அங்கங்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கங்களாக அவர் தலையா இருக்கிறார், முக்கிய தலையா இருக்கிறார். நாம் எல்லாம் அங்கங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ಅದனால ಇದು ಮುಗಿದೈತಾ? 21 ಓದಿ. ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ರಾಯಭಾರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಾವು ಏನಾಗಿದ್ದೇವೆ? ಕ್ರಿಸ್ತನ ராயபாரிಗಳು. படிமா தமிழ்ல அது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிமா, பண்ணிருப்பா. ஆனபடியினாலே தேவனானவர் உங்களை கொண்டு
அப்படி ஆகுது. நாங்கள் ஆ. கிறிஸ்துவுக்காக ஆ ஸ்நானப்பகலாக இருந்து ஆ. தேவனோடு ஒப்புக்கொடுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ಆಮೇಲೆ ಅದ್ರಲ್ಲಿ அப்படி இருக்குது. ஆனால் கன்னடத்தில் பாருங்க, ராயபாரிகள் ಅಂದ್ರೆ ஒரு மதிப்புள்ளவர்கள், ஒரு கனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நம்மளை இந்த உலகம் குப்பையா தூக்கி போட்டது, குப்பையா நினைத்தது, வேஸ்ட் நினைத்தது. ஆனா கர்த்தர் அப்படியாப்பட்டவர்களே ராயபாரி அப்படின்னா கனமுள்ளவர்கள் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை கனப்படுத்துறது வேண்டாங்க. கிறிஸ்துக்காக ஒருவன் வேலை செய்யும்போது தந்தையின் தேவன் அவர்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லೇಲೂಯಾ. ಅಪ್ಪ ನಾವೇನಾಗಿದ್ದೇವೆ? ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ರಾಯಭಾರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ಹೇಳಿ ಅಲ್ಲ, ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ರಾಯಭಾರಿಗಳ ಹೇಳ್ರಿ, ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ರಾಯಭಾರಿಗಳ. ಯಾವುದಕ್ಕೂ ನಾವು ಕಮ್ಮಿ ಇಲ್ಲ. ಹೇಳಿ, ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಕಮ್ಮಿ ಆದವರಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ. ನಮ್ಮಪ್ಪ ದೊಡ್ಡವರು, ರಾಜಾದಿ ರಾಜ, ಉತ್ತಮವಾದ ಮಹಾರಾಜ. ಆ ರಾಜರಿಗೆ ಮಕ್ಕಳು, ರಾಜಗಳು, ರಾಜಾತಿಗಳು ನೀವೇ. ಹಾಲೆಲೂಯಾ. ಚಲೋ ಎಲ್ಲ ಚಲೋ. ನಾನು எங்கப்பா ராஜா, இயேசு மக ராஜா, அவருடைய பிள்ளை, நானும் ராஜா, நானும் ராணி. விசுவாசம் இருக்குதா? வெளியே போனோம், நான் ராணி எல்லாம் இல்லை, வெறும் கோணியை நீட போறீங்க. ஹalleluya. பிரைஸ் எல்லாம். நம்ம கோணி இல்லைங்க, ராணி தான், நம்ம ರಾಜಾಂಗ தான். ஹalleluya. பிரைஸ் எல்லாம். ಆಮೇಲೆ ದೇವರೇ ನಮ್ಮ ಮೂಲಕ ಬುದ್ಧಿ ಹೇಳುವ ಹಾಗಾಯಿತು. ದೇವರೇ ಹೇಳಿದೆ, ನಾವು ಕ್ರಿಸ್ತನ ರಾಯಭಾರಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ದೇವರೇ ನಮ್ಮ ಮೂಲಕ ಬುದ್ಧಿ ಹೇಳುವ ಹಾಗಾಯಿತು. ಬುದ್ಧಿ ಹೇಳುವ ಹಾಗಾಯಿತು. ದೇವರೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನವಾಗಿರೆಂದು, ಸಮಾಧಾನವಾಗಿರಿ ಎಂದು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ತೇನೆ, ದೇವರ ಸಮಾಧಾನದಲ್ಲಿರಿ. ಆಮೇಲೆ ಆತನನ್ನು ಸಮಾಧಾನ ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ಬಾಧೆಗಳು ಆತನ ಅವತ್ತು ಒತ್ತಿ ತೀರಿಸಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತು ಆತನಿಗೆ ಸಂತೋಷ ಪಡಿಸಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಏನು ಗೊತ್ತಾ ಮಾಡಬೇಕು? ನಾವು ನಮ್ಮಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಇದ್ದು ಬಿಟ್ರೆ ಆತನು ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ನಾವು ಸಮಾಧಾನದಿಂದಿರೋಣ. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಬಂಧು ಬಳಗದಲ್ಲಿ ಮೊನ್ನೆ ನಮ್ಮ ಅಣ್ಣಾಗ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಕಳಿಸೋಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಗ್ರೂಪ್ಗೆ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ. ರಾಜ್ಕುಮಾರ್ ನಮ್ಮ ಅಣ್ಣಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ ಅಲ್ವಾ, ಅದು ಅವ್ರ ಗೋಡೆಗೆ ಹೋಗಿ ಮಲ್ಕೊಂಡೆ ಏನು ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ವಿ, ಗ್ರೂಪಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು 2-3 ಪಾಸ್ಟರ್ಗಳು ಫೋನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ರು. ಏನಾಗ ನಾವು ದುಃಖಮಾನ ஒரு மெசேஜ் ஆமாம் ஒன்றா இல்லையா இரு பார்க்குறது ನೋಡಿದ್ರೆ ராஜ்குமார் ஐயா இல்லை, அது வேற யாருக்கும் அப்போ போய் குரூப் கஷ்டங்கிற ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க, டிலேட் கூட பண்ண முடியுது. ஹalleluya. ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಸಮಾಧಾನದಲ್ಲಿರುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಬಾಧೆ ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮ್ಮಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇದ್ರೆ ಆತನು ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇದ್ರೆ ಆತನು ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದನಿಗೆ ಬೇರೆ ಏನಿಲ್ಲ ರೀ, ನಾವು ಸಮಾಧಾನವಾಗಿರ್ಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ ಆತನು ಹಲವಾರು ಪಾಡುಗಳನ್ನು ಪಟ್ಟು ದೇವರು ಒತ್ತು ತೀರಿಸಿದ್ದಾರೆ. ಅಷ್ಟೇನಾ? ನಾವು ಆತನಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಕರಾದ ನೀತಿ ಸ್ವರೂಪಿಗಳಾಗುವಂತೆ ದೇವರು ಪಾಪ ಜ್ಞಾನವಿಲ್ಲದ ಆತನನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಪಾಪ ಸ್ವರೂಪಿಯಾಗ ಮಾಡಿದನು. ಯಾರಿಗೋಸ್ಕರ? ಯಾರು ಬಂದು ಪಾಪ ಸ್ವರೂಪಿಯಾಗಬೇಕು? ಇಂಥ ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ ಪಾಪನೇ ಅರಿದಿರ ಆ ದೇವರು ಪಾಪ ಸ್ವರೂಪಿಯಾದನಂತೆ. ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೆ ನೋಡಿ, ನಾವು ಆತನಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಕರಾದ ನೀತಿ ಸ್ವರೂಪಗಳಾಗುವಂತೆ, ನಾವು ನೀತಿವಂತರಾಗುವಂತೆ, ನಾವು ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗುವಂತೆ, ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವಂತೆ ತಂದೆಯಾದ ದೇವರು ಪಾಪ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ದಿರ ಇರುವ ಜ್ಞಾನವುಳ್ಳ ದೇವರನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಆತನನ್ನು ಪಾಪ ಸ್ವರೂಪಿಯಾಗಿ ಮಾಡಿಬಿಟ್ರು. ஹல்லேலூயா. ஒரு பாவம் அறியாத தேவன், பாவம் என்றாலே என்னென்று தெரியாத கர்த்தர், அவரை பாவிகளாக இருந்த நம்மளை நீதிமானாக்கும்படி அவரை
பாவியாக சிலுவையில கர்த்தர் மாத்தினார். அப்போ இதுல தெரிஞ்சுக்கலாம் அவருடைய அன்பு உண்மையில என் மேல எவ்வளவு ஏராளமா இருக்கிறது என்று இதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி நாம் பாவியா? சொல்லுங்க, இனி நாம் பாவியா? இனி நாம் கட்டப்பட்டவர்களா? யார் நாம்? விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். யார்? சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. சத்தியம் என்ன பண்ணும்? சத்தியம் என்ன பண்ணும்? குமாரன் விடுதலை ஆக்கினா. சொல்லுங்க, குமாரன் விடுதலை ஆக்கினா, இயேசு விடுதலை ஆக்கினா. அது மெய்யாகவே விடுதலை. இயேசுவை அறிந்து கொள்ளும் போது, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, அந்த இயேசுவை அறிந்து கொள்ளும் போது, அந்த இயேசுவை நம்மளை விடுதலை ஆக்குகிறார். அவரே தாட்சி கொடி, நாம் எல்லாம் கிளைகள். ஒருவர் அவருக்குள்ள இருக்கும்போது அவர் நம்மை சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். நம்மளால சுத்திகரிக்க முடியாது, அதனால அவரே நம்மை சுத்திகரிச்சார். பழைய ஏற்பாடுல சுத்திகரி சுத்திகரி சுத்திகரினாங்க. அவன் துணி கசக்குனா, அந்த துணியை கொலை, அந்த அழுக்க போக்குனா, தன் உடம்பை சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சிக்கினா, தன்னுடைய உடம்புல இருந்து அழுக்கு தான் போச்சு தவிர அவன் சுத்திகரிக்கப்படவில்லை. ஆனா புதிய ஏற்பாடுல நீ நானும் எதுவுமே செய்யல. கர்த்தர் உண்மையில அன்பு அன்பு என் மேல அன்பை வைத்து தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளை முழுமையா சுத்திகரித்துட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாம் எழுந்து நிற்போம் இந்த நேரத்தில்.